ஜான் அப்படிங்கிற இரும்பு தொழிலாளிக்கு வயசு 25. அவர் வந்து அவரோட இரும்பு பட்டறையில் காலையில் 6 மணிக்கு போனார்னா நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். ரொம்ப சின்சியராக எதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பார். அந்த வழியாக போன ஒருத்தர் வந்து அந்த ஜான் எப்போதும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்டயே போய் கேட்டார், எப்படி உன்னால் மட்டும் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியுது, அண்ட் இவ்வளோ சின்சியராக டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் வேலை செய்கிற, அதுவும் உனக்கு வெறும் 25 வயசு தான் ஆகுது, இந்த லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு உனக்கு தோணலையா, ஏன் இப்படி வேலைனே இருக்கே அப்படின்னு சொல்ல ஜான் வந்து சொன்னார், வேலையும் முக்கியம்தான், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே சமயத்தில் நம்மளோட வேலையை கரெக்டாக செய்யணும், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் இந்த வேலையை நான் பிடிச்சி செய்கிறேன், அதனால் எனக்கு இது கஷ்டமாகவே தெரியல, டைம் ஆகுறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். என்னன்னாலும் சரி, எனக்கு சக்ஸஸோ ஃபெயிலியரோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் செய்கிற வேலையை 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு செஞ்சேன்னா அதுக்கான பலன் எனக்கு தானாக வரும்னு என் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் ரொம்ப சின்சியராக எனக்கு பிடிச்சி இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். சில வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா எந்த ஜான் கிட்ட பேசினாரோ அந்த மனுஷன், அதே ஜான் அரசர்கிட்ட வந்துட்டு தான் செஞ்ச ஒரு கத்தியை வந்து கொடுத்து, அந்த கத்தியை ரொம்ப அழகாக தீட்டியிருக்காங்க, அழகாக ரொம்ப கூர்மையாக ரொம்ப ஷார்பன் பண்ணி நல்லா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த அரசர் வந்து அந்த அரசவை முன்னாடி எல்லாத்துக்கிட்டேயுமே பாராட்டினாங்க. அப்போது இந்த ஜான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறத பார்த்து அந்த வழிப்போக்கனாக வந்த அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம பார்த்த பையனா இது, அவன் அன்றைக்கி சொன்னான் அவன் வேலையை கரெக்டாக செஞ்சால் மற்றதெல்லாம் தானாக கிடைக்குன்னு, இன்றைக்கி அதை என் கண் முன்னாடி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜான் கிட்டேருந்து நான் ஒரு லெசன் வந்து கற்றுக்கிறேன், அதாவது டெடிகேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் ஒரு பேஷனும் இருந்து ஒரு வேலையை செஞ்சால் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ங்கிறது தானாக வரும். தோனி சொன்ன மாதிரி தான், சக்ஸஸ் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் த ஒர்க் வி டூ. நம்மளும் நம்ம ஒர்க்கை கரெக்டாக செய்வோம். இது மாதிரி குட்டி ஸ்டோரிஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.